திருவள்ளூர் அருகே வயல்வெளியில் பணியாற்றி வந்த கூலி தொழிலாளி மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த தொலைவீடு பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் தனது விவசாய நிலத்தில் நெற்பயிர் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் சசிகுமாருக்கு சொந்தமான வயல்வெளி வரப்பில் அண்டை வெட்டும் பணியில் அதே பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் பணியாற்றி வந்துள்ளனர். அப்போது இடி மின்னலுடன் கூடிய மழைக்கானது பெய்துள்ளது. அப்போது பணியில் இருந்த தொழிலாளி ஆனந்தராஜ் மின்னல் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் அறிந்து அங்கு சென்ற ஊத்துக்கோட்டை போலீசார் அவரது உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். கடந்த காலங்களில் மழையால் அதிக பாதிப்படைந்த பூந்தமல்லி, நசரத்பேட்டை பகுதிகளில் தண்ணீர் நிற்காத வகையில் 90% பணிகள் முடிவடைந்துள்ளதாக அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமு நாசர், கடந்த காலங்களில் மழையால் பாதிப்படைந்த பகுதிகளில் கண்டறியப்பட்டு அப்பகுதியில் மீட்புக் குழுவினர் முன்னெச்சரிக்கையாக தங்க வைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும், மழையால் ஏற்படும் இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மாவட்டத்தை பொறுத்தவரை 133 இடங்கள் பாதிப்படையக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டு இருப்பதால் அத்தகைய இடங்களை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன், விஜி ராஜேந்திரன், துரை சந்திரசேகர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உதகையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 82 கோடி மதிப்பீட்டில் ரிங் ரோடு எனப்படும் சுற்றுப்புற வழிச்சாலை பணிகள் இந்த ஆண்டு இறுதியில் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் 35 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வரும் நிலையில் உதகையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாக்கி வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதகையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர், அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரிங் ரோடு எனப்படும் சுற்றுப்புற வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், இப்பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு பெற்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என கூறினார். இந்த ஆண்டு 2 பெரிய அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் நம்முடைய உதகைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, உதகைக்கு ரிங் ரோட் சுற்றுவட்ட ஒரு புதிய சாலை 81 கோடி ரூபாய் செலவிலே புதிதாக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை கன்ஜெஷன் குறையும்ல, டிராஃபிக் கன்ஜெஷன் குறையும், பார்க்கிங் குறையும். நீ சரக்கு லாரியெல்லாம் உள்ள வர வேண்டிய அவசியம் இருக்காது. இரவுல மட்டுமே நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா இவ்வளோ டூரிஸ்ட்டை ரொம்ப விடுமுறை நாட்கள்லையும் கோடை காலங்கள்லையும் இங்கே வர்ற சுற்றுலா பயணிகளை நம்மளால அகாமடேட் பண்ணவே முடியும். போக்குவரத்து நெரிசல் பெருசாக இருக்கு. அதனால ரிங் ரோடு உங்களுக்கு சிட்டியை உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ் ஆகும். ரிங் ரோடை சுற்றி பல கடைகள் வந்துடும். அங்கே சிறு சிறு நகரங்கள் உருவாகும். அங்கே குடியிருப்புகள் வரும். அங்கே ரிசார்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு வரும் எதிர்காலத்தில். அது ஒரு பெரிய எதிர்கால வளர்ச்சி துரிதமாக வளர்ப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். திருச்சி ஜங்ஷன் பகுதியைச் சேர்ந்த பொன்னையன் என்பவர் ஆசை வார்த்தை கூறி பழகி தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாகவும், அதிமுக உறவினர் என்பதால் காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட கிருத்திகா என்ற பெண் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்ததோடு, மத்திய அரசின் BNSS புதிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மேலும் தகாத வார்த்தையால் திட்டிய காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து காதலனை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். பரமத்தி வேலூரில் குப்பை சேகரிக்கும் டிராக்டர் வாகனத்திலிருந்து தவறி கீழே விழுந்த தூய்மை பணியாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேரூராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் சுப்பிரமணி வழக்கம் போன்ற சக பணியாளர்களுடன் பணியில் ஈடுபட்டுள்ளார். குப்பிச்சிபாளையம் பகுதியில் இருந்து குப்பைகளை டிராக்டர் மூலம் சேகரித்துக் கொண்டு குப்பை கிடங்கில் குப்பைகளை கொட்டுவதற்கு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது டிராக்டர் நடுப்பகுதியில் நின்று கொண்டிருந்த சுப்பிரமணி எதிர்பாராத விதமாக கால் தவறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்து பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சுப்பிரமணி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து பரமத்தி வேலூர் போலீசார் வாகன ஓட்டுநர் சுப்பிரமணி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அருப்புக்கோட்டை அருகே புதிய வணிக வரி அலுவலகம் கட்டிடம் கட்டும் பணிக்கு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் ரூபாய் 2,18,00,000 மதிப்பில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் புதிய உதவி ஆணையர் அலுவலகத்திற்கான வணிக வரி அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் கட்டிட பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் 7 மாதத்திற்குள் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடிக்க அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிங்கப்பெருமாள் கோவிலில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் தாய்மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஆண்டனி மனைவி ஜெயஸ்ரீ. இவர் தனது 15 வயதான மகன் ஆலனுடன் சிங்கப்பெருமாள் கோவில் நூலகம் எதிரேயுள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மின்கட்டணம் செலுத்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பியுள்ளனர். இருசக்கர வாகனத்தை சிறுவன் ஆலன் ஓட்டி சென்றதாக தெரிகிறது. அப்போது ஒருங்கிணப்பு சாலை சந்திப்பில் சாலையை கடக்க முயன்றபோது திருவண்ணாமலையிலிருந்து அடையாறு நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ஜெயஸ்ரீ மற்றும் ஆலன் இருவரும் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அங்கு பணியில் இருந்த மறைமலை நகர் போக்குவரத்து போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சூறை தேங்காய் உடைத்து தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருக்கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் சன்னதி உள்ளிட்ட இடங்களில் அவர் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள கட்டிடக்கலை சிற்பங்கள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டார். பொன்னேரி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கொடிப்பள்ளம் கிராமத்தில் நீர்நிலை மற்றும் வண்டிப்பாட்டை நிலங்களை தனிநபர் சிலர் ஆக்கிரமித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வெளியேறாமல் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் எளிதாக வெளியே சென்று வர முடியவில்லை என புகார் எழுந்தது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். அவர்களிடம் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் ஏற்க மறுத்ததால் காவல்துறையினர் கிராம மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஆம்பூர் அருகே கட்சி பேனரை அகற்ற முயன்றபோது மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பள்ளித்தெரு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுகவின் மாத நூல்களுக்கு ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் வீரமணி மற்றும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனரை அகற்றும் பணியில் ஆம்பூரை சேர்ந்த வாசி என்ற கூலி தொழிலாளி ஈடுபட்டிருந்த நிலையில் பிளக்ஸ் பேனரை கழற்றும் போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது பேனர் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த உமராபாத் காவல்துறையினர் வாசுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.